அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். நம்மளுக்கு இப்போது மாதம் மாதம் வர புனர்பூசம் நட்சத்திரம்னா, நான் பொதுவா இவர தான் சொல்வேன். கனகம்பட்டி பழனிசாமி அவர்கள தான். நம்ம இவருக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணது இந்த 369 டைம்ஸ் ஓம் பழனிசாமி போற்றின்னு எழுதுது. அது அந்த சமயம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லேருந்து ஒரு 3 வருஷமா தொடர்ந்து அவருடைய அந்த புனர்பூச நாள்ல அந்த 369 டைம்ஸ் எழுத சொல்றது. மெயின் குரு பூஜை வர சமயத்தில ஒரு கலசம் மாரி வச்சு, அதுக்கு அந்த தேங்காய் வச்சு, தேங்காய் மேல தலப்பா மாரியே பச்சை கலர் துணியில கட்ட சொல்றது. உப்புல பழனிசாமி "ஓரும் பழனிசாமி போற்றின்னு" சொல்லிட்டு கல் உப்புல எழுத சொல்றது. ஏதாவது முக்கியமான இவருக்கு சம்பந்தமான மெயின் குரு பூஜையா இருந்தாலும் மாசம் மாசம் புனர்பூசம் 6 பேருக்கு ஜூஸ் வாங்கி குடுக்குறது. மேங்கோ ஜூஸ் மெயினா. அந்த மாரி இவருக்கு நம்ம அதுதான் பண்றோம். இப்ப நம்ப பிரபஞ்சத்தின் சாவி சாவித்திரி தேவி என்ற ஒரு கான்செப்ட் புதுசா நம்மளுக்கு வந்ததுனால, இந்த பிரபஞ்சம் ஈர்க்கிற விஷயத்தில கடுவெளி சித்தருக்கு இணையா நான் பார்க்குறேன் கனகம்பட்டி பழனிசாமி ஐயாவ. அதனால இன்னும் சொல்லப்போனா, இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இவர வணங்கின பின்னாடி என்ன ஆகுதுன்னா, புனர்பூச நட்சத்திரம் நாள்லயோ இல்லன்னா, ஒருத்தர் என்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பேசுகிறாங்க. அது பயங்கர நல்லதாகவும் இருக்கலாம். இல்ல அவங்களால தான் எனக்கு ஒரு பெரிய ஆபத்து கூட இருக்கலாம். ஆனா, அவங்க ரொம்ப அவங்களுடைய இதுவ போய் பார்க்கும்போது, புனர்பூசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது இப்போ குரு கர்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் புனர்பூச நட்சத்திரத்தினாலயும், பூரட்டாதி நட்சத்திரத்தினாலயும், மிருகசீரிஷத்தினாலயும் உங்களுக்கு நல்லதோ, கெட்டதோ நடக்கும். சாரி இது விசாக இது இல்ல இன்னொரு நட்சத்திரம் வரும் இல்லைங்களா? விசாக நட்சத்திரத்தினால உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இந்த கனகம்பட்டி பழனிசாமி ஐயா வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த குரு கர்மா இருக்கிறவங்களுக்கு இது மட்டும் தான் இந்த புனர்பூசம் அப்படின்னு நான் பார்க்கல. இது கணக்கம்பட்டி ஐயானே ஸ்பெஷல் இவருக்குன்னே சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். எப்படி கடுவெளி சித்தருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குதோ, அந்த மாரி கனகம்பட்டி பழனிசாமி ஐயாவுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அதனால எல்லாருக்குமே இவர வணங்குறவங்களுக்கு, இவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறவங்களுக்கு அந்த புனர்பூசத்தையே நீங்க கவனிக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்றேன். ஏன் கவனிக்கணும்னா, இவர வணங்குறீங்க. 369 அப்போ சொல்லிட்டேன். மேங்கோ ஜூஸ் சொல்றேன். 6 பேருக்கு ஜூஸ் குடுக்குறேன்னு சொல்றேன். அந்த மாரி பண்ணும்போது உங்களுக்கு புனர்பூசம்ன்ற நாள்லயோ, இல்ல அது சம்மந்தப்பட்ட நபர் புனர்பூச நட்சத்திரத்தை கொண்டவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கிறதா இருக்கும். அத வாட்ச் பண்ணணும் நீங்க. அது குரு கர்மா இருக்கிறவங்க தான்ன்றது கிடையாது. இவர வணங்கணும். நான் சொல்ற மெத்தட்லாம் அது பிரபஞ்ச மெத்தட்ஸ் அந்த மாரிலாம் வேண்டுறவங்களா இருந்தா, அப்ப எல்லாருமே அந்த புனர்பூசம் விஷயத்த மனிதர்களா அல்லது புனர்பூச நட்சத்திர நாளா அப்படின்றது. அதே மாரி அந்த பச்சை நிறம் அந்த மாரி விஷயங்களையும் நீங்க கவனிக்கணும். ஒரு குப்பை இது பண்றவங்க, கையில கம்பு ஒரு தடி வச்சுன்னு வரவங்க, ஒரு தலப்பா கட்டி இருக்கிறவங்க, இல்ல கிரீன் கலர் துணியே போட்டு கிரீன் தலப்பா கட்டி இருக்கிறவங்க, இல்ல கிரீன் வேஷ்டி கட்டி இருக்கவங்க, இப்படியெல்லாம் இவர் கூட நம்ம பார்க்கலாம். ஆனா, இதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த தான் இவர் முதல்ல இவர வணங்கும்போது, சூட்சுமமா இவர் சொன்ன விஷயம் தான். அந்த ஒரு சந்தனம் குடுத்து, அதுக்கப்புறம் மஞ்சள் குடுத்து, திங்கட்கிழமை பிரதோஷம்னா 11 இதுக்கு விபூதி குடுத்தது மட்டும் இல்லாம, இந்த ஆரஞ்சு, பச்சை இந்த பெருமாளும் திருப்பதியில இருக்கின்ற பெருமாளுக்குள்ள முருகர் இருக்கிறார்ன்றும், பழனியில இருக்கின்ற முருகருக்குள்ள பெருமாள் இருக்கிறார்ன்ற விஷயத்த, அந்த மாரி விஷயங்களெல்லாம் இவர் சூட்சுமமா எனக்கு உணர்த்தின விஷயங்கள். நெறைய அந்த மாரி பிரபஞ்ச விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இவர தொடர்ந்து நம்ம 369 டைம் தான் நெறைய பேர் எழுதியிருக்காங்க. நெறைய பேர் அத எழுதியிருக்காங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைமா நான் என்ன பண்றேன்னா, இப்ப பிரபஞ்சத்தின் சாவித்திரி தேவின்றது அந்த 11:11க்கு ஒரு பயங்கர சக்தி இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால, இந்த புனர்பூசம் அதாவது வியாழக்கிழமை தொடங்குது உங்களுக்கு. வியாழக்கிழமை காலையில 10:44க்கு வரைக்கும் திருவாதிரை இருக்குது. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை மத்தியானம் வரைக்கும், வெள்ளிக்கிழமை காலையில மத்தியானம் இல்ல, வெள்ளிக்கிழமை காலையில 10 மணிக்கு முடிஞ்சு போகுது. வெள்ளிக்கிழமை காலையில 10 மணிக்கு புனர்பூசம் முடிஞ்சு போகுது. ஆனா, நீங்க வியாழக்கிழமையே சூஸ் பண்ணிக்கோங்க. வியாழக்கிழமை திருவாதிரை 10:44க்கு முடிஞ்சிடுது. இது முக்கியம். தயவு செஞ்சு நான் எதுவுமே தம்ப்லைன்லாம் சரி இது பண்ணல. அப்படியே போடுறேன். இது இத்தனை நாள் சொல்கிற மாதிரி இல்லாமல் இந்த 11:11 மேட்ருக்கு நான் வரேன். 11:11யும் கனகம்பட்டி ஐயாவையும் இணைக்கின்ற ஒரு விஷயமா, அதுவும் வியாழக்கிழமை பார்த்து. ஏன்னா வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு முடிஞ்சு போகுது. ஆனா வியாழக்கிழமையில நம்மளுக்கு ஒரு சித்தர்களை வணங்குறது, வியாழக்கிழமையில நம்ம அந்த குருவுக்கு சம்மந்தப்பட்டவங்கள வணங்குறது ரொம்ப சக்தி. திருவாதிரை நல்ல காலமா 10:44க்கு முடிஞ்சுட்டு,
புனர்பூசம் தொடங்கிறதுனால நீங்கள் கரெக்டாக வியாழக்கிழமை காலையில் 11:11க்கு அலாரம் வச்சுக்கிட்டு 11:11க்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் அலாரம் வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கே போகும்போதும் செல்ஃபோனை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு நீங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அந்த 11:11க்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா 11 முறை ஓம் கணக்கு. இது வந்து நம்ம இப்போ எழுதுறதுன்னா ஓம் பழனிசாமி போற்றி 363 முறை எழுதுறதுக்கு சிம்பிளாக இருந்தால் தான் சீக்கிரம் முடியும்னு ஓம் பழனிசாமி போற்றி அப்படின்னு சொல்லணும். இது 11 டைம்ஸ் நீங்கள் சொல்கிறதுக்கு ஃபுல்லாக அந்த கனகம்பட்டின்ற பேர் தான் இதில் இருக்கிற மேஜிக்கே. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு கடவுளினுடைய பெயருமே அந்த பெயர்களில் தான் ஒளிஞ்சிருக்குது அந்த சக்தி. அதனால் இதில் ஃபுல்லாகவே அந்த 11 கரெக்டாக தொடங்கிறதுக்கு முன்னாடி பண்ணால் தான் நீங்கள் 11 முறை சொல்ல முடியும் அந்த ஒரு நிமிஷத்தில். அதனால் 11:11க்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி முன்னாடியே 2 நிமிஷம் முன்னாடி அலாரம் வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே எங்கே போனாலும் செல்ஃபோன் வச்சுக்கிட்டு ஓம் ஸ்ரீ சத்குரு கணக்கம்பட்டி சத்குருன்ற வார்த்தை, ஓம்ன்ற வார்த்தை, கணக்கம்பட்டி பழனிசாமின்ற வார்த்தை மொத்தமே வரணும். ஓம் ஸ்ரீ சத்குரு கணக்கம்பட்டி பழனிசாமி போற்றி அப்படின்னு 11 முறை சொல்லணும். உங்களால் முடிஞ்சால் நைட்டு 11:11க்கும் அதே மாதிரி அலாரம் வச்சுக்கிட்டு பண்ணலாம். ஏன்னா மறுநாள் காலையில் வரைக்கும் இருக்குது. ஆனால் நீங்கள் வியாழக்கிழமை காலையில் 11:11 ஞாபகமாக அலாரம் வச்சுக்கோங்க. உங்கள் கையிலேயே கூடவே செல்ஃபோன் வச்சுக்கோங்க. அதை நீங்கள் ஆஃபீஸ்லேயானா இருங்க, எங்கே வேணால் இருங்க. முடிஞ்சால் எப்பவுமே நம்ம கொடுக்குற அந்த ஜூஸ் வாங்கி கொடுக்குறதோ இல்லை எப்பவுமே நம்ம கணக்கு ஐயான அது நீங்கள் பண்ணுறதுனா பண்ணுங்கள். இது ஃபஸ்ட் டைமாக இப்போ 11:11 அந்த நம்பரை வந்து முதல் முறையாக 4 வருஷமாக இவரை பற்றி நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன். இது முதல் முறையாக நான் 11:11 கூட இவர் கூட நம்ம கனெக்ட் பண்ணி வேண்டணும். அப்புறம் நீங்கள் அதை சொல்லும்போதே 11:11 முடிஞ்சு போயிடும், 11:12க்கு போயிடும். பரவாயில்ல, 11:12க்கு போயிட்டா கூட அந்த 11 அப்படியே தானே இருக்குது உங்களுக்கு. அப்போது நீங்கள் உங்கள் வேண்டுதலை நீங்கள் லைனாக சொல்லிட்டு போங்க. இல்லைன்னா மெயின் வேண்டுதலை 11 முறையாக சொல்கிறதோ இல்லை மெயின் வேண்டுதலை வந்து ஒரு 3 முறையோ இல்லை 6 முறையோ 9 முறையோ சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தது வேண்டுதெல்லாம் 1 டைம் சொல்கிறதோ அந்த மாதிரி அது 11-15 வரைக்கும் கூட சொல்லலாம். உங்களுக்கு எவ்வளோ நேரம் எத்தனை வேண்டுதல் இருக்குதோ அது எல்லாமே சொல்லலாம். முதல் முக்கியமான வேண்டுதல் மட்டும் ஃபஸ்ட் டைம் சொல்லிவிட்டு அது நீங்கள் வந்து 11 டைம்ஸே கூட அது மெயின் முக்கியமான வேண்டுதலை சொல்லலாம். ஆனால் 11-12 தாண்டிட்டு இருக்கலாம். ஏன்னா அந்த 11 அங்கேயே தான் ஸ்டாண்டர்டாக இருக்குது. அப்போ கூட உங்களுக்கு 12 வரைக்கும் 11ன்ற நம்பர் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அவரை போற்றி சொல்கிறது மட்டும் 11:11 ஆரம்பித்து கரெக்டாக அந்த ஃபுல் நேம் சொல்லணும் உங்களுக்கு. இன்றைக்கி கூட வந்து ஒரு மாடு ஓட்டிட்டு விஜய்னு ஒரு பையன் வருவான். அவன் வந்து ஒவ்வொரு முறை மாடு மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு வருவான். முதல்ல நான் கனகம்பட்டி ஐயாவை பற்றி பேசின 10வது நாளே 6 இவர் கூட 6 சம்மந்தப்பட்டிருக்குது, தும்பியினுடைய கால்கள் 6 இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டலாம் பேசிகிட்டு இருந்தப்போ முதல்ல அந்த பையன் 6 கால் இருக்கிற பசுன்னு ஓட்டிகிட்டு வந்தான். அப்போ அதெல்லாம் வீடியோ போட்டான். அப்போ நான் அந்த பையன் பேர் விஜய். இப்போ நல்லா கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்கான். அந்த பையன் வந்து முக்கியமாக நான் எதனா ஒரு முக்கியமான ஒரு நாளுன்னு நான் நினைப்பேன். இதுக்கான ஒரு காரணத்துக்கு அது முக்கியமான நாளுனாவே எப்பவுமே ஒன்று நீங்களாம் புரிஞ்சுக்குங்க. அது வந்து ஒரு மாதிரி ஒரு கல்யாணம், வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி, பொண்ணு பார்க்கறதுக்கு வராங்க அப்படின்னே தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த நாளில் ஆக்சுவலாக இன்றைக்கி இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு பயங்கர டென்ஷனாக இருக்கேன் காலையிலேருந்து. இன்றைக்கி நான் நேற்றே ஒரு விஷயம் சொன்னேன் நான், பார்த்தீங்களா, ஒரு பையன் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு அவன் நல்லா படித்து நல்லா இருந்து அந்த அளவுக்கு மோசமாக போகிறதுக்கு இந்த சுழு ஆத்மாக்கள் காரணன்றதெல்லாம் எனக்கு அதே நினப்பாக இருக்குதுன்னு சொன்னேன். பார்த்தீங்களா, அது சம்மந்தமான விஷயந்தான் இன்றைக்கும் தொடருது எனக்கு. அதனுடைய சம்மந்தமாக சில ப்ராசஸை நான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த நாளில் ஏதோ ஒன்று என் கர்ம தொடர்பு ஏதோ ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு சில கடமைகளை நான் செய்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அது உனக்கு ஹாப்பினஸை கொடுக்குற விஷயம் அது கிடையாது. ஆனால் நான் அந்த விஷயத்தை என் கையால் நான் செய்ய வேண்டி இருக்குது. இன்றைக்கி அந்த விஜய் அந்த மாதிரி சமயத்துலலாம் நான் சில பேர் என்னை மீட் பண்ணுவாங்க. இன்றைக்கி அவன் ஒவ்வொரு முறை வரும்போதும் வெவ்வேறு மாடுகளுக்கு எடுத்துகிட்டு வருவான், ஒவ்வொரு பேர் சொல்லுவான். ஆனால் மோஸ்ட்லி அந்த வெங்கடேஷ் பெருமாளுடைய பேர் தான் இருக்கும் அவங்க கொண்டு வர அந்த மாட்டுகளுக்கு பெயர். அவன் விஜய், அவன் பேர். அவன் இன்றைக்கி கூட்டின்னு வந்த மாடு ரொம்ப உயரமாக இருந்தது. அது வந்து அந்த மாட்டினுடைய பெயர் விஷ்ணு. இந்த பேர் என்னப்பான்னு கேட்டேன், விஷ்ணுன்னு சொல்லிட்டு சொன்னான். இந்த மாதிரி நாட்களில் என்ன ஹாப்பி இருந்தது. இன்றைக்கி ஒன்றும் ஜாலியாக நடக்கலையே, இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்த மாதிரி யாரும் நம்மக்கிட்ட சந்தோஷமாக பேசலையே நினைக்கக்கூடாது. இந்த நாட்களையும் இந்த நட்சத்திரங்களையும் இந்த முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் கவனிக்கணும். ரொம்ப உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் நடக்கும். ஆனால் நடக்கிற விஷயங்கள்லாம் ஹாப்பியாகவும் செலிப்ரேட் மோடில் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் அது ஒரு முக்கியமான விஷயந்தான். அது ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் இது முக்கியமான விஷயம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
அதுக்கு எக்ஸாம்பிள் எதனா வேறு எப்போனா நான் பார்க்கும்போது எப்படி சொன்னால் உங்களுக்கு அது புரியுன்றது சொல்கிறேன். இப்போதைக்கு இது சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து அந்த சமயத்தில் இவங்க இது நான் எனக்கு சொல்கிறேன். இது நீங்கள் உங்கள் வீட்டில் பார்க்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போதெல்லாம் இது கண்ணில் படுது. இந்த மாதிரி விஷயம் நடக்கலாம் இந்த பேரை பார்க்குறோம் அப்படின்னு. அது ஒரு வண்டி மேலே இருக்கிற பேராக இருக்கலாம், ஒரு மனுஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு உருவமாக இருக்கலாம், இல்லை ஒரு டிசைனாக இருக்கலாம், ஒரு கலராக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போதெல்லாம் இது மீட் ஆகுதுன்னா அதுதான் உங்களோட இருக்கிற கர்ம தொடர்பு. எப்படி வந்து ஐடி கார்டு உங்களுக்கு வந்து ஆதார் கார்டுலலாம் உங்களுக்கு கண் லென்ஸு வச்சு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் கண்ணில் இருக்கிறது கையில் இருக்கிற ரேகை எல்லாம் ஒன்று டிஃபர் ஆகுதோ அந்த மாதிரி உங்கள் சுற்றி இருக்கின்ற நட்சத்திரங்கள் கர்மாக்கள் சந்தோஷங்கள் துர்க்கங்கள் அது எல்லாமே உங்களுக்கு மட்டும் மேட்சிங்காக ஒரு விஷயம் இருக்குது. அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி இப்போ வந்து இதெல்லாம் கொஞ்சம் தான். இவர் நினச்சா அன்றைக்கி புனர்பூசம் அன்றைக்கி கும்பிடுங்கன்றது ஜூஸ் கொடுக்குறதுன்றதெல்லாம் ஒரு 50% தான். ஆனால் அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ரீக்குவன்சியில் அதை நகர்த்தணும். உங்களுக்கும் அதுக்கும் இந்த நட்சத்திர தொடர்பு எவ்வளோ பண்ணுது, இல்லை கடுவெளி சித்திரை கும்பிடும்போது என்ன நடக்குது, இல்லை விஷ்ணு ரூப கடவுளை கும்பிடும்போது உங்களுக்கு என்ன நடக்குது, இவர் கும்பிடும்போது இவருக்கு சம்மந்தப்பட்ட என்ன விஷயத்த நம்ம பார்க்குறோம். பார்க்குறதோடு இல்லாமல் அது என்ன உங்களுக்கு பண்ணுது, உங்கள் வாழ்க்கையில் அது எந்த விஷயத்தில் கை வைக்குது, இப்படியெல்லாம் சுற்றி இருக்கிறத கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது பிரபஞ்சம் பயங்கரமாக பேசும். மனுஷன் பேசத்தை விட மனுஷன் உங்ககிட்ட பேசத்தை விட பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசத்தை டெய்லி நோட்டு போட்டு டைரியெலாம் பத்ததில்லை. அதுக்கு நோட்டு போட்டு எழுத ஆரம்பிச்சிங்களான்னா நோட்டு பத்தாது. அந்த மாதிரி விஷயத்துங்களை கவனிச்சுக்கோங்க. தயவு செஞ்சு அந்த 11 ஞாபகமாக அந்த 11 டைம்ஸ் சொல்கிறது, உங்கள் வேண்டுதலை அதுக்கப்புறம் சொல்கிறது, முடிஞ்சால் நைட்டு 11க்கும் யூஸ் பண்ணுங்கள். மறுநாள் 10 மணிக்கு முடிஞ்சு போகுது, அவ்வளோதான் இன்றைக்கி நான் சொல்கிற போகுது. அந்த வர வியாழக்கிழமையே அந்த 11 தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறத தவிர இந்த முறை இந்த நிவேதனம் பண்ணுங்கள், இந்த முறை 369 முறை பண்ணுங்கள், அதாவது சொல்ல முதல் முறை இந்த 11 நான் அவர் கூட ஜாயின் பண்ணுறேன். நானும் அதை தான் உங்கள் கூட தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். தயவு செஞ்சு ஒரு 2-3 பேருக்கு சேனலில் வந்து கொஞ்சம் இது பண்ணுங்கள். அந்த சேனல்ன்ற இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஆல் என்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து அந்த மெயினாக அந்த லைக் பட்டனை முடிஞ்ச வரைக்கும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் மாதிரி. அந்த லைக் பட்டன் மூலமாக தான் எனக்கு இது நிறைய பேருக்கு இது ஷேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நான் ரொம்ப கேட்குறதில்ல. ஒரு 4-5 வருஷமாகவே நான் இது போட்டால் கூட இதை நான் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ற விஷயத்தை கடைசியில் கடகடான்னு சொல்லி முடிப்பணும் தவிர கேட்கறதில்ல. இப்போ நான் ரொம்ப கெஞ்சி கேட்குறேன். லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதோட ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பண்ணுறதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 2-3 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.